இஸ்லாமிய நாட்காட்டியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மகத்தான ஒரு நாள் அரஃபா நாளாகும். இது துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஹஜ் கடமையின் மிக முக்கிய அம்சமான அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று கூடும் நாளும் இதுவேயாகும். இந்த நாளின் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் இந்த உன்னதமான நாளில்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். இது குறித்து திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன். எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று கூறுகிறான். ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உங்களது வேதத்தில் உள்ள ஒரு வசனம் எங்களது யூத சமுதாயத்திற்கு இறங்கியிருந்தால் அந்நாளை நாங்கள் ஒரு பெருநாள் பண்டிகை நாளாக கொண்டாடியிருப்போம் என்றார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த வசனம் எந்த நாளில் எங்கே இறங்கியது என்பதை நான் அறிவேன். அது அரஃபா நாளில் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நின்று கொண்டிருந்த போதுதான் இறங்கியது என்றார்கள். ஹஜ்ஜுக்குச் செல்லாதவர்கள் அரஃபா நாளில் நோன்பு நோற்பது பெரு நன்மைகளைப் பெற்றுத் தரும் சுன்னத்தான அமலாகும். குறிப்பாக ஹஜ்ஜில் இருக்கும் ஹாஜிகள் இந்நாளில் நோன்பு நோற்கக் கூடாது. அரஃபா நாளின் நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு ஆகிய 2 வருடங்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று கூறினார்கள். வருடத்தில் மற்ற எந்த நாட்களையும் விட அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நரக நெருப்பிலிருந்து அதிக அளவில் விடுதலை அளிக்கும் நாள் அரஃபா நாளாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவிலுள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் என்று கேட்கிறான். நாம் கேட்கும் பிரார்த்தனைகள் வீண் போகாமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னத தருணம் இந்நாளில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆக்களில் மிகச் சிறந்த துஆ அரஃபா நாளின் துஆவாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் ஓதிய பிரார்த்தனைகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எவருமில்லை. அவனுக்கே ஆட்சியதிகாரமும் புகழும் உரியன. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன் என்பதாகும். திருக்குரானில் அத்தியாயம் அல் ஃபஜ்ரில் அல்லாஹ் சில நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். இங்கு 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சான்றோர்கள் விளக்கியுள்ளனர். இந்தச் சிறந்த 10 நாட்களின் உச்சக்கட்டமாக விளங்குவதுதான் இந்த அரஃபா நாளாகும். அரஃபா நாள் என்பது பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் அருளை பெற்று தரும் ஒரு பெரும் பாக்கியமிக்க நாளாகும். எனவே இந்நாளில் நோன்பு நோற்பது, அதிகமதிகம் பாவ மன்னிப்பு தேடுவது, திக்கர் மற்றும் துஆக்களில் ஈடுபடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.